போலி அரசியல்வாதிகள் சார். இப்போ செங்கோட்டை மையத்தில் ஒரு போலி அரசியல்வாதிகள் வந்துட்டாங்க. 50 வருஷம் நல்லா உண்டு கொளுத்தாச்சு சார். அவருக்கு என்ன சார் வேண்டிய ஃபுல்லாக எஸ்டேட்டு, ஃபுல்லாக என்ன ஹவுஸ், கெஸ்ட் ஹவுஸ்கள், அது இதுன்ட்டு இந்த 50 ஆண்டுகள் அவர் பல பணங்களை சேர்த்துட்டார் சார். நிறைய ஊழல் பண்ணியிருக்காரு, கணக்கில்லாத பணத்தை சேர்த்துட்டார் சார். இனி அவருக்கு ரெஸ்ட் எடுக்க ஒரு இடம் வேணும் சார். அவர் மக்கள் சேவை செய்ய வந்திருக்காரு, கண்டிப்பாக டெபாசிட் இழப்பார் சார். செங்கோட்டையை பற்றி சொல்கிறேன் சார். அவர் என்ன சார் பண்ணிவிட்டார்? நாட்டுக்கு துரோகம் பண்ணியிருக்காரு. ஒரு எம்ஜிஆர் பண்ற ஒரு பெரிய மாமனிதர்கள் வளர்த்த கட்சிக்கு, அந்த கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு வந்திருக்கிறார். அவர் என்ன செய்வார்? இனி அந்த விருப்பமனு வந்து புதுசாக ஆன்லைன்ல கொண்டு வந்திருக்காங்க, அதை எப்படி பார்க்கணும் சார்? விருப்பமணிமே அவங்க செய்ததெல்லாம் அதாவது ரசிகர்களை இன்னும் ஏமாற்றுறாங்க சார். ஏமாற்ற ரசிகர். நீங்க 100 வாங்க, 200 வாங்க, 100 விருப்பமனு வாங்கினா போட முடியுமா சார்? முதல்ல அவனே சாப்பாட்டு வழி ஒருத்தன் பார்த்தீங்கன்னா திருடி பணத்தை கொண்டு வந்திருக்கான். இன்னொருத்த பார்த்தா அம்மா ஆபரேஷனுக்கு உள்ள பணத்தை எடுத்துட்டு வந்து அவங்க அப்பா கண்ணீர் விட்டு கதறிருக்காரு. அந்த பையன் 10,000 ரூபாய் கொண்டு ஆபரேஷனுக்குள்ள ரூபாய் எடுத்துக்கொண்டு விருப்பமனு வாங்கிட்டு வந்துட்டான். நீங்க எல்லாம் யூடியூப் சேனல்ல பார்த்துருப்பீங்க. இதெல்லாமா சார் பெருமை? நீ 50 மனு வாங்கு, 100 மனு வாங்கு, ஒருத்தன் ஒரு இடத்துல போட்டி போட, அது அவனுக்கு போட்டி போட கொடுப்பாங்களா? தெரியல. என்ன அதாவது இது இல்லாமல் எப்படி எப்படிலாம் அந்த பப்ளிக்ல, அதாவது அந்த பப்ளிசிட்டிக்காக என்ன வேணாலும் செய்வான்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த ஆதரவு இருக்கிறது வரை இப்படி தான் சார் பண்ணுவோம். போலி ஃபேக் ஐடி, தப்பான ஐடிகளை உருவாக்கி பிறரை திட்டுவது, பெண்களை அவமானமாக பேசுவது, நியாயத்தோட போராடு. நாங்கள் நல்லது செய்வேன்னு சொல்லு, நல்லது செய். நான் 25 கலைஞரங்க கட்டி கொடுத்துட்டு பேசுறேன். நான் தனி நபர் சார். என்கிட்ட நீ உச்சத்தில் இருக்க மாதிரிலாம் கிடையாது. நான் சொல்லுவேன், ஆணவத்தோட சொல்லுவேன். நான் செய்திருக்கேன். என் மக்கள்கிட்ட போய் கேளு, இல்லைன்னா கல்வெட்டுகள் பேசுவது. எதிர்காலம் வந்து உண்மையில சீக்கிரத்தில் எனக்கு தெரிஞ்சோன்னா இதில் படுதோல்வி அடைவார். படுதோல்வி அடைய வைக்க வேண்டும். இந்த தமிழர்களுக்கு நல்லது செய்வனா எல்லா ஒட்டுமொத்த தமிழர்களும் ஒன்று கூடி, ஏன்னா பெரிய ஆபத்து சார், இளைஞர்களுக்கு ஆபத்து. ஏன்னா ஒரு நல்ல வழிக்கு ஏதாவது கொண்டு போயிருக்காரு, கொண்டு போக மாட்டாங்க. அப்போ அந்த ஆபத்தை தடுப்பது எல்லாருடைய, நான் வந்து அவருக்கு அனுபவப்பட்டதை வச்சு சொல்றேன். அவர் யாருக்கும் இது செய்ய மாட்டார் சார். நீ குறிப்பாக நான் வந்து இந்த விஜய் ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் இந்த விருப்பமனு எல்லாம் போட்டியிட வராங்கல்ல, தயவு செய்து உங்க சகோதரன் நினைச்சு கேட்டுறேன், நீங்க உங்க பணத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அவர் தோத்தா அவர் விரும்ப மாட்டார். ஒரு படத்துல தோத்தவனே வீட்டுக்குள்ள விடக்கூடாது பாரு, ஒளிச்சு நின்று பார்ப்பாரு, அவனை இல்லைன்னு சொல்லிருங்கன்னு பாரு. ஏன்னா அவர் தோல்வி பிடிக்காது. ஏன்னா எவனையும் கிட்ட சேர்க்கணும். அவர் படம் தான், அவர் தான் ஹீரோ. ஆனா எந்த தோல்வி அடைந்த ப்ரொடியூசரையா சந்திச்சிருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கலாம்? ஏதாவது ஒரு நடிகருக்கு உதவி பண்ணிருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கலாம்? குடிப்படம் அவங்க படம் தான். இது வந்து இப்போ 15 கோடி வந்து இந்த பிரச்சனை பற்றி எப்படி பார்க்குறீங்க சார்? அது கோர்ட்டு, அது நடந்து முடிஞ்சு அந்த பிரச்சனை போயிட்டு. நான் பொதுவாக என்ன சொல்றேன்னா, யாருக்குமே அவர் உதவி பண்ண மாட்டார் சார். தோத்தா நானாக இருந்தாலும் எதையும் வெளியே தெளிவார் சார். பெத்த அப்பனா இருந்தாலும் கூண்டில் ஏற்றிடுவார் சார். பிள்ளையா இருந்தாலும் யாரையும் சந்திக்க மாட்டார் சார். இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இந்த நாட்டில் என்ன செய்துருவாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்குலாம் அள்ளி கொடுத்துருவாரு, எல்லாத்தையும் நீங்க வளர்ந்துடலான்னு நினைக்கிறீங்களா? கனவுல கூட நினைக்காதீங்க. நடு ரோட்ல விட்டுட்டு அவரு சினிமா வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் வெளிநாட்டுக்கு தப்பி போய் விடுவார். நான் இது எதுக்காக சொல்றேன்னா, இன்னும் பாவம், நீங்க உங்க வாழ்க்கையை புரிஞ்சுக்கிடாம பணத்தை வேஸ்டா செலவு பண்ணிடாதீங்க. நீங்க செலவு பண்ணீங்கன்னா கடைசியில வந்து அவரை தேடி நீங்க நம்ம தோத்துட்டோமே, அவரை பார்க்கலாம், அவர் தலைவன் செய்வாடி மட்டும் கனவுல நினைக்காங்க, உங்களை பார்க்க கூட மாட்டார். இதுதான் உண்மை. அந்த விஜயகாந்த் சார் கூட நீங்க உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ அந்த கட்சி இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு வந்து விருப்பமனு கூட கூட்டமே இல்லாமல் இருந்திருக்கு. அதோட எப்படி இருக்குன்னு பாருங்க. அட்வைஸ் ஏதாவது உங்களுக்கு சொல்லிருக்கா? இல்லை, விஜயகாந்த் அவர்களை பற்றி நம்ம எனக்கு அவர் நல்ல நெருங்கிய நண்பர். அந்த கட்சியை பற்றி அவங்க பிரமேலதா அவர்கள் நடத்திட்டு இருக்காங்க. அவங்க இன்னும் வந்து ஒரு தெளிவோட நடத்தணும். அவங்க நம்ம அந்த இதை பற்றி எனக்கு சொல்றதுக்கு விருப்பம் இல்லை சார். அது வேண்டாம். நமக்கு வந்து எதிர்கால இளைஞர்கள், இந்த இளைய சமுதாயம் தப்பான வழிகளுக்கு போயிடக்கூடாது. அதுக்கு தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். அவங்க வந்து ஒரு முறையான பக்குவப்பட வேண்டும். விஜய் அவர்களே அவர்களை பக்குவப்படுத்தல. ஏதாவது பக்குவப்படுத்திருக்காரா? எதுவுமே பக்குவப்படுத்தல சார். அப்ப நம்ம எல்லாம் பைத்தியக்காரனா? தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லாம் நம்ம ஏதாவது சொன்னா எதாவது நடந்துரும் அப்படிங்கிறதுக்காக. தமிழர்கள் அவ்வளவு முட்டாள்கள் அல்ல, பாடம் கற்பிப்பார்கள். நான் திரும்ப திரும்ப சொல்றேன் சார். எல்லாரும் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நீ பஞ்ச டயலாக் சினிமாவில் ஓகே, எல்லாம் டூப்பு. சினிமாவில் முடி முதல் துணி முதல் எல்லாமே டூப்பு சார். அங்க டூப் பண்ணலாம், ஆனால் நிஜ வாழ்க்கையில் உங்கள் டூப் எடுப்படாது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மெட்ராஸ்ல வந்து தாவேகா வந்து சர்வே எடுக்க போன இடத்துல விசில் சின்னத்தெல்லாம் பிடிங்கி திமுக வந்து அராஜகத்தில் ஈடுபட்டிருக்கான்னு விஜய் வந்து இன்னைக்கு அறிக்கை கொடுத்திருக்காரு. அது உங்க பதில் சார்? என்னைக்குமே நான் இப்பவுமே சொல்றேன் சார், திமுகவை பொறுத்த மட்டும் விஜயை ஒரு பொருட்டாகவே நினைக்கல. அப்படி பார்த்தா அந்த கரூர் சம்பவத்தில் அவ்வளோத்துக்கு மேலே எத்தனையோ எஃப்ஐஆர் போட்டு உள்ள தூக்கி வச்சிருக்கலாம் சார். அவங்க பிடிக்கிட்டாங்க, எங்க பெண்ணை பிடிக்கிட்டான், பென்சிலை பிடிக்கிட்டான். இந்த இது நீ ஏதாவது நல்ல இது ஓட்டுவாங்க மக்களுக்கு, நல்ல செய். ஏதாவது உன்னை நம்பி வந்த ரசிகர்களுக்கு ஏதாவது நல்ல செய். ஒரு அஜிதாங்கிற பொம்பளை உன்னை பார்க்க காரை மறைக்குது, காரை வந்து அவன் மேலே ஏற்றுற மாதிரி போற.
ஒரு நிமிடம் இறங்கி அந்த பொம்பளைக்கு ஒரு ஆறுதல் சொல்லி அம்மா பார்த்துக்கலாமா செய்யலாமா நாங்கள் இருக்கோம்ல, இதை ஏன் சொல்ல முடியல? ஒரு ரசிகர் மன்ற தலைவர் இறந்து போயிட்டான் சார், முன்னாள் தலைவர் ஜெய்சிலே இறந்து போயிட்டான். அவன் வீடு சென்னை தான். ஒரு 5 நிமிஷம் அவர் வீட்டுக்கு போக முடியல. ஏன் சார் போக முடியல? சரி, மதுரையில் இறந்தாங்க இல்லையா சார்? இந்த மதுரையில் ஒருத்தன் ஒரு கட் அவுட் வைக்க போன இடத்துல கரண்ட் ஷாக் அடிச்சு இறந்தாங்க இல்லையா? ஏன் இன்னைக்கு வர போகல? அது உயிர் இல்லையா? உனக்காக கட் அவுட்டை சுமந்தம் இல்லையா? இன்னைக்கு செல்வம்னு ஒரு பையன் உன்னுடைய உதவியாளர், அவருக்காகவே கொடை பிடிச்சவன், ஜூஸ் கொடுப்பான், செய்வான், சாப்பாடு கொடுக்கவன், இன்னைக்கு ஆப்ரேஷன் பண்ணி சாவர கண்டிஷனில் கிடக்கா சார். ஏன் அவனெல்லாம் பார்க்க உங்களால் போக முடியல? நீ போக மாட்டீங்க சார். அவர் கேரக்டர் அது. இந்த கேரக்டர் என்ன நீங்க புரியாம என்ன நாங்க அவருக்காக வருவார், அதை செய்வார். சினிமாவில் 500 பேர் அடிப்பாரு, தங்கச்சியை காப்பாற்றணும் பாரு, அம்மாவை காப்பாற்றணும், அம்மாவை வணங்கும் பாரு. நிஜத்தில் அப்படி பண்றாரா? நிஜத்தில் பண்ண மாட்டாருங்கிறதா உண்மை. இதை நான் என் தமிழ் தேசத்துக்கும் என் தமிழ் மக்களுக்கும் சொல்வது என்னுடைய கடமை. இதுக்காக என்னையும் மிரட்டுவாங்க, எங்கிட்டையும் சட்டைக்கு வருவாங்க, அதை பற்றி நான் கவலையே படலை. இதை பார்த்து ஒரு 10 பேராக திருந்துட்டாங்கன்னு நினைச்சா அதுதான் நான் வாழ்க்கையில் செய்த பாக்கியமாக நினைக்கிறேன். ஓகே.